அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 30. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரபலமான மாண்புமிக்க நபி ஆவார்கள். இவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பேரனும் ஆவார்கள். அல்லாஹு தாலா இவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இவர்களின் பெயரால் யூசுப் என்னும் ஒரு சூறாவை குர்ஆனில் இறக்கி அருளியுள்ளான். இதில் இவர்களின் வாழ்க்கை நிலையையும் நிகழ்ச்சிகளையும் அற்புதமான முறையில் விவரித்து உள்ளான். குர்ஆனில் இவர்களை பற்றி 37 இடங்களில் வந்துள்ளனர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுமார் 250 ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக்கின் பிதான் ஈரம் என்ற ஊரில் பிறந்தார்கள். சிறு வயதிலே தமது தந்தையுடன் பாலஸ்தீன் சென்று விட்டார்கள். இவர்களுடைய 11 சகோதரர்களில் தம்பி புண்ணியமீனை தவிர மற்றவர்கள் வேறொரு தாய்க்கு பிறந்தவர்களாவார். தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள். நொடி பொழுது கூட இவர்களை விட்டு பிரிய மாட்டார்கள். ஏனெனில் ஆரம்பத்திலிருந்தே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இயல்பு மற்ற சகோதரர்களை விட வேறுபட்டிருந்ததே இதற்கு காரணம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது புதல்வர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நெற்றியில் நபித்துவம் ஒளி மின்னுவதை அறிந்திருந்தார்கள். மேலும் இது சம்பந்தமான இறை அறிவிப்பையும் பெற்றிருந்தார்கள். எனவே மற்றவரிடமிருந்து தனது புதல்வர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாசத்துடன் விலக்கியே வைத்திருந்தார்கள். அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாகவும் அரசராகவும் ஆக்கினான். அல்லாவின் ஆற்றல். உப்பு நீரை மதுரமாக்குதல். கடல் தண்ணீர் உவர்ப்பானது. இதை குடிக்க தகுந்த நல்ல தண்ணீராக மாற்றுவது அல்லாவின் ஆற்றலே. இந்த கடல் நீரை ஆவியாக மாற்றி மேகங்கள் மூலம் மேலே எழ செய்கின்றன. பிறகு அதை சுவையானதாக மாற்றி மழையாக பொழிய செய்கின்றான். இதனால் மனிதனும் மற்ற உயிரினங்களும் தாவரங்களும் பயனடைகின்றன. இவ்வாறான வினோதங்களை நிகழ்த்துவது யார்? நிச்சயம் அல்லாவின் ஆற்றலே. ஒரு பரலை பற்றி. தொழுகை பாவங்களை அளிக்கும். ஒருவரின் வீட்டு வாசல் அருகே ஒரு ஆறு இருந்தது. அதில் அவர் தினசரி 5 தடவை குளித்தால் அவரது மேனியில் அழுக்கு இருக்குமா என்று நபி அவர்கள் வினவிய போது, அழுக்கு அறவே இருக்காது என ஷஹாபாக்கள் பதில் அளித்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 கால தொழுகைகளும் இவ்வாறு தான். அவற்றின் காரணமாக அல்லாஹு தாலா பாவங்களை அழித்து விடுகிறான் என்று கூறினார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி. தரையில் அமர்ந்து சாப்பிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையில் அமர்வார்கள். மேலும் தரையில் அமர்ந்து தான் சாப்பிடுவார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. குர்ஆன் ஓதுவது, அதன்படி செயல்படுவது. எவர் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ அவருடைய பெற்றோருக்கு மறுமை நாளில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அதன் ஒளி சூரியனை விட பிரகாசமானதாக இருக்கும் என்றிருக்க அதன்படி நடந்தவருக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கும் என்பதை நீங்களே விளங்கிக் கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. முஸ்லீமை பற்றி புறம் பேசுவதில் தண்டனை. ஒரு முஸ்லீமை பற்றி புறம் பேசி அதற்கு பகரமாக ஒரு கவல உணவை உண்ணுபவருக்கு மறுமை நாளில் அல்லாஹு தாலா நரகத்தின் ஒரு கவல உணவை உண்ண கொடுப்பான். மேலும் ஒரு முஸ்லீமை அவமானப்படுத்தி அதற்கு பகரமாக ஒரு ஆடை கிடைத்து அதை அணிபவருக்கு மறுமை நாளில் அல்லாஹு தாலா அதே அளவு நரக ஆடையை அணிய செய்வான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகத்தை பற்றி. உலகத்தாரின் வீடும் பொருளும். மறுமையில் எவருக்கு வீடு இல்லையோ அவருக்கு உலகமே வீடாகும். மேலும் மறுமையில் எவருக்கு எச்செல்வமும் இல்லையோ அவருக்கு உலகமே செல்வமாகும். அறிவினர்கள் உலகத்தையே நேசிப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமையை பற்றி.
இறந்தவர்கள் மறுமையில் மீள்வார். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், மண்ணறைகளில் உள்ளவை எழுப்பப்படுவதையும் அவற்றின் நெஞ்சங்களில் உள்ள ரகசியங்கள் வெளியாக்கப்படும் என்பதையும் அவன் அறிந்து கொள்ளவில்லையா? குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தாராளமாக செலவு செய்யுங்கள். இன்னும் உங்கள் கைகளையே உங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் நன்மை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்யோரை நேசிக்கிறான்.